அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்திய வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் இந்தியாவின் சிறந்த வேளாண் விஞ்ஞானியும் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவருமான எம்.எஸ். சுவாமிநாதன் பிறந்த தினம் என்று. கும்பகோணத்தில் 1925 பிறந்தவர். பள்ளி படிப்பை முடித்ததும் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் விலங்கியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். தந்தை மருத்துவர். இவரும் மருத்துவராகி தந்தையின் மருத்துவமனையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது பெற்றோரின் ஆசை. ஆனால் வங்கதேசத்தில் ஏற்பட்ட 1942 ஏற்பட்ட பஞ்சம் இவரை மிகவும் பாதித்தது. வேளாண் துறையில் ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்தார். கோவை வேளாண் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் டெல்லியில் மரபணு பயிர்கள் குறித்த முதுநிலை பட்டமும் பெற்றார். ஜெனட்டிக் கிராப். IPS அதிகாரியாக 1948 தேர்வானார். ஆனால் பணியில் சேரவில்லை. பல ஆய்வு நிறுவனங்களில் பணியாற்றினார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். சிறந்த ஆராய்ச்சியாளரான இவர் நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அமெரிக்காவின் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் வேலை கிடைத்ததும் 1954 நாடு திரும்பினார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வேளாண் துறையில் அரசு பணி கிடைத்தது. 1960களில் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது அமெரிக்காவில் இருந்து கோதுமை இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியர்களால் உணவு உற்பத்தி செய்ய முடியாது, பசியால் கொத்து கொத்தாக உயிரிழப்பார்கள் என்று பல நாடுகள் கூறி வந்தன. இதை பொறுத்து கொள்ள முடியாத இவர் ஜப்பானில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக கோதுமையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதிக உற்பத்தியையும் 200% லாபத்தையும் சாதித்து காட்டினார். இதை கோதுமை புரட்சி என்று பாராட்டினார் இந்திரா காந்தி. சீன நெல் வகைகளை அறிமுகம் செய்து நெல் விளைச்சலிலும் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்தார். நாட்டின் முதுகெலும்பான வேளாண் துறையில் அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவை நிமிரச் செய்தார். உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்த நிலை மாறி வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையை உருவாக்கினார். பட்டினி இல்லாத இந்தியாதான் என் கனவு என்பார் எம்.எஸ். சுவாமிநாதன். எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை 1988 நிறுவினார். சென்னையில் தரமணியில் இருக்கு. இந்தியாவிலும் உலகளவிலும் புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர், ஆராய்ச்சி நிர்வாகி, தலைவர் ஆகிய பதவிகளை வகித்தார். மத்திய வேளாண்மைத்துறை செயலாளர், மத்திய திட்டக்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளை வகித்தவர். கிராமப்புற மக்களின் மேம்பாடு, வேளாண் ஆராய்ச்சிகளுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வால்வோ விருது, ராமன் மகசேசே விருது உட்பட தேசிய மற்றும் சர்வதேச அளவில் 400க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். உலகம் முழுவதும் உள்ள 38 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளன. வேளாண் துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு பெற வைத்த எம்.எஸ். சுவாமிநாதன் தொடர்ந்து தனது ஆராய்ச்சி அறக்கட்டளை பணிகளை சுறுசுறுப்புடன் மேற்கொண்டு வந்தார். 28 டிசம்பர் 2023 இறந்துவிட்டார். 2 வருஷம் ஆச்சு. இதோட நமக்கு வருஷம். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, இந்திய வேளாண் விஞ்ஞானி. இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸை உருவாக்குனார். எப்படி இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸு, இந்தியன் போலீஸ் சர்வீஸு, இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குனவர். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, இந்திய வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன். ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை அவர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்வதோடு, நாளை இந்தி எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். விடாமுயற்சி என்பது வெற்றி பெறும் வரை
வெற்றி பெறும் வரை. விடாமுயற்சி என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட, அதாவது நீங்கள் எந்தெந்த துறையில் கல்வி சார்ந்து பயணித்து உயர்நிலையை இந்திய அளவில் மற்றும் உலக அளவில் மற்றும் மாநில அளவில் அதை தாண்டிய வேறு அளவில் நீங்கள் என்னைக்கு அச்சீவ் பண்ணுறீங்களோ அன்னைக்கும் வரை அன்று வரை விடாமல் முயற்சி எடுத்து கொண்டிருப்பது தான் விடாமுயற்சி. நன்றி, வணக்கம்.